இது நாட்டின் எதிர்கால சமூக கட்டமைப்புக்கு ஆபத்தாக மாறக்கூடிய நிலையை உருவாக்கியுள்ளது. எனவே இத்தகைய வீடியோக்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற தளங்களில் இருந்து நீக்கப்பட வேண்டும். மேலும் அந்த வகை வீடியோக்கள் இனி பதிவேற்ற முடியாத வகையில் தொழில்நுட்ப தடைகள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற வீடியோக்களை உருவாக்குபவர்களை அடையாளம் காணும் பொறுப்பும் நடவடிக்கை எடுக்கும் சட்ட உரிமையையும் சைபர் போலீசாருக்கு உள்ளது என்பதை மக்களும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த புகாரில் 3 மாத காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மாநிலமெங்கும் மக்கள் ஆதரவில் பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் ஒரு குழுவின் கோரிக்கையாக மட்டுமல்லாமல் சமூக ஒழுக்கத்தையும் தகவல் வெளிச்சத்தையும் பாதுகாக்கும் பொது நலப்பணியாக கருதப்பட வேண்டும். சமூக வலைதளங்களில் சுதந்திரம் முக்கியமானதுதான். ஆனால் இது இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கும் வகையில் பயன்படுத்தப்படக்கூடாது என்பது மக்கள் அனைவரின் பொது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் உள்ள ஆபாச மற்றும் தவறான உள்ளடக்கங்களை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மேலும் பல மாவட்டங்களிலும் இதுபோன்ற முயற்சிகள் தொடர வேண்டிய தேவை உள்ளது. அரசு மற்றும் சைபர் பாதுகாப்பு துறை இந்த வகை புகார்களை அலட்சியமாக அல்லாமல் மக்களின் எதிர்கால நலனுக்காக உணர்வோடு நோக்கி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது.